Good morning, I am Indumani from Hope Foundation. Today we are going to see about Microsoft Windows Operating System Part 1. First, operating system an operating system is a program that acts as an interface between the user and the computer hardware. Computer hardware ko user ko naduvula oru interface mari act ஆவறதா என்னன்னு சொல்றாங்க operating system சொல்றாங்க. It controls the execution of all kinds of program. எல்லா program ஓட executionயும் இந்த operating system தான் control பண்ணும் அப்படினு சொல்றாங்க. இதுதான் அதோட structure. பாத்தீங்கன்னா user 1, user 2 up to user n number of users can use the operating system. இந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா system software and application software two types இருக்கு. அது ரெண்டுமே எங்க வர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து வர்க் ஆகுது. இது எதுக்கும் நடுவுல நான் இன்டர்ஃபேஸா ஆக்ட் ஆகுதுன்னு சொன்ன ஆல்ரெடி யூசருக்கும் ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் நடுவுல ஒரு இன்டர்ஃபேஸா யூஸ் ஆகுறது தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதுவுமே ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா CPU, RAM, IO அதுக்கெல்லாம் ஒரு இன்டர்ஃபேஸா ஆக்ட் ஆகுறது தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், இது நாலும் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா இட் ரெஃபர்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிரைமரி மெமரி ஆர் மெயின் மெமரி. மெயின் மெமரி இஸ் லார்ஜ் அரே ஆஃப் words or bytes where each word or byte has its own address. மெமரி மேனேஜ்மெண்ட்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த மெமரினா பிரைமரி மெமரி ஆர் மெயின் மெமரியை இதுதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜ் பண்ணும். அந்த ஒவ்வொரு மெமரி லார்ஜ் அரே ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. மெமரியில லார்ஜ் அரே ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டோர் ஆகும். அதாவது பிட்ஸ் அண்ட் பைட்ஸை நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த மெமரி எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். அது மூலிமா அந்த மெமரியை மேனேஜ் பண்ணும். எதுனா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணும். அடுத்தது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ராசஸ் ஷெட்யூல் விச் ப்ராசஸ் கெட்ஸ் தி ப்ராசஸர் வென் அண்ட் ஃபார் ஹவு மச் டைம். அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னா எந்த யூசர் ஃபஸ்ட்டு இந்த ஷெட்யூலிங் டைம் ஷெட்யூல் பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ நேரம் ஒரு ப்ராசஸர் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஷெட்யூல் பண்ணி கொடுக்கும். என்னன்னா எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணலாம், அப்புறம் எப்போ இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கும். அடுத்தது டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன வருதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ நம்ம லேபில் ஒரு 10 சிஸ்டம் இருக்குன்னா அட் அ டைமில் ஒரு 2 யூசர்ஸ் பிரிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த டிவைஸ் ஃபஸ்ட்டு பிரிண்டர்ன்ற பிரிண்டர் டிவைஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் இந்த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா எந்தெந்த ஃபைல்ஸ் எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மொத்தமாக 5 டைப்ஸ் இருக்குது. பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 5 டைப்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒன் ஆஃப் தி நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் இஸ் தி கம்பெனி who has created all Windows operating system. என்னன்னா இந்த 5 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பார்த்தோம்ல, இதில் மேஜர் ஆன ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு கம்பெனி. அது மோஸ்ட்லி ஆல் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணது எல்லாமே இந்த மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனி தான். தி லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் தேர் ரிலீஸ் டேட்ஸ் இஸ் டிஸ்பிளே பிலோ. எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இதை கீழே போக நம்ம டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 1.0. இதுதான் ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் 1.0 இஸ் எ கிராஃபிக்கல் பர்சனல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் பர்சனல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. பர்சனல் கம்ப்யூட்டர்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20th நவம்பர் 1985. 20th நவம்பரில் தான் இந்த வெர்ஷன் ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட்
ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 பிட் மல்டிடாஸ்கிங் ஷெல் ஆன் டாப் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் MS-DOS இன்ஸ்டால். MS-DOS கூடவே கம்பைன் ஆகி ஒர்க் ஆகிற ஒரு 16 பிட் மல்டிடாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து இந்த விண்டோஸ் 1.0. இது வந்து it can run graphical programs designed for Windows as well as existing MS-DOS software. MS-DOS software ஒர்க் ஆகும், ப்ளஸ் இந்த விண்டோஸும் சேர்த்து கம்பைன் ஆகி ஒர்க் ஆகிற மாதிரி இந்த விண்டோஸ் 1.0 வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 1.0 இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படி தான் இருக்கும். இதோட டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும், டெஸ்க்டாப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2.0. இதுவும் வந்து ஒரு 16 பிட் மைக்ரோசாஃப்ட் GUI மீன்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு 16 பைட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. இது வந்து December 9, 1987 ரிலீஸ் ஆச்சு. It allowed application windows to overlap each other unlike its predecessor Windows 1.0 which could display only tiled windows. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விண்டோஸ் 1.0ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்டு விண்டோஸ் தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு விண்டோவும் தனித்தனியாக செப்பரேட்டாக, ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆகும். 2.0வோட மெயின் அட்வான்டேஜாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் டைல்டு விண்டோவாக இல்லாமல் ஓவர்லேப் ஈச் அதர், ஒவ்வொரு விண்டோவும் ஒரு விண்டோ மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Windows 2.0 also introduced more sophisticated keyboard shortcuts and the terminology of minimize, maximize. minimize பண்ணுறது, maximize பண்ணுறது அதெல்லாம் வந்து மெயின். அப்புறம் வந்து நிறைய ஷார்ட்கட் கீஸ்லாம் வந்து இந்த Windows 2.0ல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விண்டோஸ் 1.0ல வந்து டைல்டு விண்டோவாக ஒரு விண்டோவும் தனித்தனியாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும்னா அதை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி மேலே வந்து விண்டோஸ் மேலே ஓவர்லேப் ஆகி வருது. ஆனால் வந்து இந்த விண்டோஸே பாருங்கள் டைல்டு விண்டோஸாக இருக்குது, டைல்டு விண்டோஸாக இல்லாமல் ஓவர்லேப் ஆகுது ஒன்று மேலே ஒன்று. அப்புறம் இந்த கிளாக்லாம் வந்து இப்படி ட்ராக் பண்ணி இது மேலே வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. டைல்டு விண்டோஸு பதிலாக இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் ஆப்ஷன் கொண்டு வந்தது இங்கே வந்து 2.0 மூலயமா தான், 2.0 விண்டோஸ் 2.0 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2.1X. விண்டோஸ் 2.1Xோட மார்க்கெட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 286 அண்ட் விண்டோஸ் 386 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா May 27, 1988, less than 6 months after the release of 2.0. 2.0 ரிலீஸ் ஆகி 6 monthsக்குள்ளேயே இந்த 2.1X வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. This version can take advantage of the specific features of Intel 80286 அப்படிங்கிற ப்ராசஸர்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள் Intel 80286 386 இந்த நம்பர் தான் வந்து விண்டோஸ் 286 386 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த அட்வான்ஸ்டு இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறது தான் வந்து இதோட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முதலே ஹார்ட் டிஸ்க் எதுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான். அதுவும் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் டிஸ்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து விண்டோஸ் 2.1Xோட டெஸ்க்டாப் விண்டோ. அஃபிஷியல் டெஸ்க்டாப் சொல்லுவாங்கள்ல, அஃபிஷியல் டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் 3.0. விண்டோஸ் 3.0 வந்து ஒரு கிராஃபிக்கல் என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. தேர்ட் மேஜர் ரிலீஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட தேர்ட் மேஜர் ரிலீஸ் சொல்கிறாங்க. இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா May 22, 1996 வந்து ரிலீஸ் ஆச்சு. இன்க்ளூட்ஸ் ஏ ப்ரொடெக்டர் ஆர் என்ஹான்ஸ்ட் மோட் விச் அலோஸ் விண்டோஸ் அப்ளிகேஷன் டு யூஸ் மோர் மெமரி. இதில் தான் வந்து விண்டோஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு மோர் மெமரி யூஸ் பண்ணுறன்ற ஃபீச்சர்ஸ் வந்து இந்த 3.0ல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 3.0 இப்படி தான் இருக்கும் விண்டோஸ் 3.0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 3.1X. இட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சோல்டு டியூரிங் ஏப்ரல் 1992 as a successor to Windows 3.0. Subsequent version was released between 1992 and 1994. இது வந்து தேர்ட் வெர்ஷன் 3.0 பார்த்தோம்ல, அதில் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஏப்ரல் 1992ல் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 16 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், யூஸ் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட விண்டோ வந்து இப்படி தான் இருக்கும், டெஸ்க்டாப் விண்டோ.
நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் NT 3.1 NT இது வந்து ஒரு 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து விண்டோஸ் 3.1X, இது வந்து விண்டோஸ் NT 3.1. இது வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து இது வரைக்குமே 3.1X வரைக்குமே வந்து 16 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம பார்த்தோம். இது வந்து 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். It constitutes the first operating system. The Windows NT family was released on July 27, 1993. இதுதான் வந்து NT ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Although it is the first version in the NT line, the name was chosen as brand extension of the similar Windows 3.1. இது வந்து என்னதான் NT ஃபேமிலியாக இருந்தாலும் பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் 3.1ஓட எக்ஸ்டென்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The operating system successes on market was only limited, mostly due to high system requirements. இதில் வந்து நிறைய சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததுனால இது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விண்டோஸ் NT 3.1 இது மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.